Hi friends, YouTube guidelines ஒரு சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூலை 15ல இருந்து இந்த அப்டேட் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி கைட்லைன்ஸ், ஸோ ஒரு யூடியூபரா இந்த கைட்லைன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும், அண்ட் இந்த கைட்லைன்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி நம்ம உருவாக்குற ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் எப்படி நம்ம உருவாக்கலாம்ன்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைட்லைன்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்தது. ஏன் சொல்றேன்னா, நாம வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோஸை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கும் பொழுது ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா சிம்பிளா உருவாக்கிடுறாங்க. அதாவது எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காம உருவாக்கி அப்லோட் பண்றாங்க. ஸோ இந்த நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த வீடியோஸுக்கும் அந்த வீடியோஸ்க்கும் ஒரே வியூஸ் தான் வருது. காசும் சேமா தான் வருது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குறதுக்கும் அதே காசு தான் வருது. எந்த வேல்யூமே இல்லாம போடுற அந்த வீடியோஸ்க்கு அதே காசு தான் வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளா இடிச்சுன்னு இருந்துச்சு. நம்ம என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ரொம்ப சிம்பிளா பண்ணலாமான்னு யோசிச்சுனே இருந்தேன். பட் இந்த அப்டேட் வந்ததுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இது என்னன்றதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ் ப்ரொடியூசர் அண்ட் ரிப்பீட்டியஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ் ப்ரொடியூசர்னா என்ன, இந்த ரிப்பீட்டியஸ்னா என்ன அப்படின்றதுக்கான உங்களுக்கு தெளிவான விளக்கம் எல்லாம் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரிஜினலாக இருக்கணும் கண்டென்ட், ஆத்தென்டிக்காக இருக்கணும், ரொம்ப இன்ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்ஆத்தென்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஆத்தென்டிக்காக இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமானிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணல. இது வரைக்கும் யூஸ் பண்ணல, பட் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது என்ன ப்ரோ மாஸ் ப்ரொடியூஸ் அண்ட் ரிப்பீட்டேஷன் சொல்றீங்களே, இது என்ன இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து இப்போ புதுசாக வந்த அப்டேட்டே கிடையாது. இது ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற பழைய அப்டேட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்குவோம். உருவாக்குனதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அதில் போடுவோம். ஸோ எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வரும், எப்போ 4000 வாட்ச் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ 1 வருஷம் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இந்த 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம யூடியூப் மானிட்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது யூடியூப் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பாதி பேருக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா, ரீயூசர் கண்டென்ட், ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது என்ன ப்ரோ ரீயூசர் கண்டென்ட், ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் நீங்க கேட்டீங்கன்னா, இதை பத்தி ஆல்ரெடி யூடியூப்ல இருந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போ ஏஐ வந்ததால தான் இந்த மாஸ் ப்ரொடியூசர்ன்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரீயூசர் கண்டென்ட், இந்த ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா, இதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த மாஸ் ப்ரொடியூசர் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட். புரிதுங்களா? ஆல்ரெடி இருக்கிற ஒரு கைட்லைன்ஸை கொஞ்சம் டைட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஐ வந்ததால கொஞ்சம் இன்னும் செக்யூர் ஆகி தான் இந்த அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஆல்ரெடி ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் பிரச்சனை வருமானு கேட்டால், எல்லா சேனலுக்கும் பிரச்சனை வராது. ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் வரும். அது என்னன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரீயூசர் கண்டென்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். இதிலிருந்து இது எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீயூசர் கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பப்ளிக் டொமைன்லேருந்து ஒரு இமேஜஸ் ஒரு வீடியோஸை எடுத்து ஆட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி நம்ம யூடியூப் அப்லோட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து ரீயூசர் கண்டென்ட்டாக வந்துடும். செகண்ட் பார்த்தோம்னா அதர் கிரியேட் கண்டென்ட். ஸோ மற்றவங்களோட வீடியோஸ் எடுத்து நம்ம போட்டாலும் கம்பைன் பண்ணி போட்டாலும் அது ரீயூசர் கண்டென்ட்டாக வந்துடும். நமக்கு அதர் கிரியேட்டர் கண்டென்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா வீடியோஸும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. ஒரு சில அதர் கிரியேட்டர் கண்டென்ட் எடுத்து போடும்போது அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு காட்டாது. பட் யூடியூப் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இது வந்து மற்றவங்களோட கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டி கொடுத்துரும். நீங்கள் எதனா ஒரு ஆடட் வேல்யூ சேர்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகலாம். அப்படி ஆகலைன்னா உங்களை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அடுத்து டிவியில் இருக்கிற ஷோஸ்ல நம்ம எடுத்து நம்ம போடுவோம், அப்படியே போடுவோம், எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல். இது மாதிரி இருக்கிறதுல ஒரு சில விஷயம் காப்பிரைட் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து ரீயூசர் கண்டென்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் அதர் பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடியோஸ் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ டிக்டாக்லாம் இப்போ இருந்துச்சு. ஸோ டிக்டாக்லேருந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு சில ஃபேஸ்புக் வீடியோஸ், பின்ட்ரெஸ்ட் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி இதில் போடுவாங்க. ஸோ அதுவும் ரீயூசர் கண்டென்ட் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ ட்ரோல் வீடியோஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த இஷ்யூஸ் ரீயூசர் கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேனலை ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. இன்னும் இந்த டாபிக் பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினச்சிங்கன்னா, இந்த ரீயூசர் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் கண்டது பற்றி ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் மேலே பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர் வாய்ஸ் யூஸ் பண்ணால் நார்மலாக இப்போ ஜென்ரலாக அவைலபிளாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூசர் கண்டென்ட் வந்துடும். அண்ட் மிக்ஸ் மல்டிபிள் வீடியோஸ். ஸோ நிறைய வீடியோஸை கம்பைன் பண்ணி நம்ம வீடியோஸ் போடும். அப்படி போட்டாலும் நம்மளுக்கு ரீயூசர் கண்டென்ட் வந்துடும். அண்ட் மல்டிபிள் அட்டெம்ப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரே வீடியோஸும் நிறைய சேனல் நம்ம மாற்றி போடுவோம். அப்படி போடும்போது அதர் சேனல் எல்லாத்துக்குமே அது ரீயூசர் கண்டென்ட்டாக மாறிடும். ஸோ இந்த கேட்டகரியில் வரது எல்லாமே ரீயூசர் கண்டென்ட் சொல்லிட்டு யூடியூப் சேனல் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கலாம், மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கும் ரீயூசர் கண்டென்ட்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய வேல்யூ இல்லாமல் போடுற எல்லா வீடியோஸுமே ரீயூசர் கண்டென்ட் தான் வரும். அடுத்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம டைட்டில் ஒரே மாதிரியே கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா வீடியோஸுக்கும் சேம் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொடுக்குறது, சேம் டேக் கொடுக்குறது, அண்ட் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை திருப்பி நாமளே எடுத்து நம்ம சேனலில் போடுறது. ஸோ இந்த மாதிரி போடும்போது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டாக வரும். ஸோ இது கூட ப்ரீவியஸாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீயூசர் மற்றும் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் யூடியூப்ல நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும். ஸோ பாதி பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் பேருக்கு இது தெரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ரீயூசர் கண்டென்ட்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நம்ம தப்பிக்கலாம். அண்ட் நம்ம முகத்தை ஷோ பண்ணா நாம வந்து தப்பிக்கலாம். ஸோ இதை தான் ப்ரீவியஸா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி தான் ரியாக்ஷன் சேனலும் சரி. ஒரு காப்பிரைட் உள்ள ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு அவங்களோட ஃபேஸை கீழே வச்சுட்டு அந்த வீடியோஸை ஓட விட்டு இவங்க வந்து ரியாக்ஷன் பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி இவங்க வீடியோஸை மேக் பண்ணி போட்டுருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஏஐ வந்ததுலேருந்து அந்த ரியாக்ஷன் சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வாய்ஸ் ஓவராக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வாய்ஸ் ஓவர் மாற்றாமல் அப்படியே கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே ஏஐ வாய்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ கமெண்ட்ரி எல்லாமே பார்த்தோம்னா ஏஐ கமெண்ட்ரியாக மாறிடுச்சு. அண்ட் அங்கே இருக்கிற ஃபேஸும் பார்த்தோம்னா ஹியூமன் ஃபேஸ் சும்மா ஜஸ்ட் வச்சிடறாங்க. பட் அந்த ஃபேஸ் பார்த்தா ஆத்தென்டிக்காக இருக்கான்னு பார்த்தா பார்க்கும்போது ஒரிஜினல் ரியாக்ஷன் சேனல் மாதிரி இருக்கும். பட் உள்ள இருக்கிற கண்டென்ட் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ வேற ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாதிரி பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ ரிலேட்டடே ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சேனலுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் சேனல்ஸ், ஸ்டோரி டெல்லிங் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ வாய்ஸ் ஓவரை யூஸ் பண்ணி ஸோ பல்காக ஒரு வாய்ஸ் ஓவரை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான இமேஜஸை கொடுத்து இவங்க ஒரு வீடியோஸை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ 1 hour 2 hour வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். அதில் நம்மளோட யூனிக்னஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அப்படின்னும் போது யூடியூப் எப்படி இதுக்கு மானிடைசேஷன் எனேபிள் பண்ணி கொடுக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது. அண்ட் இவங்க கொடுக்குற வாய்ஸஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுற வாய்ஸஸாக இருக்குது. இந்த வாய்ஸஸ் எல்லாமே யூடியூப்ல நிறைய இருக்கும்போது யூடியூப் இதுக்கு மானிடைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் மாஸ் ப்ரொடியூஸாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரே வாய்ஸே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வரும்பொழுது இது எல்லாமே ஸ்பேமில் வந்துடும். ஸோ அதனால் அதிகமாக அவைலபிளாக இருக்கிற ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும். அண்ட் 1 hour 2 hour வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் எல்லாமே பார்த்தோம்னா கடன்னு ஓடுற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு ஏஐ வாய்ஸ் ஓவர்ன்றது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் எல்லாமே லோவில் இருக்கும்போது ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். மோஸ்ட்லி சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன் சேனலுக்கும் அந்த காம்படிஷன் சேனலுக்கும் தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும். இதனால தான் இந்த மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சேனலுக்கு ஒரிஜினலாக ஆத்தென்டிகேட்டை நாங்கள் பெட்டராக ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டிமானிட்டைஸ் பண்ணுவோன்ற வார்த்தை இது வரைக்கும் சொல்லலை. பட் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு வார்னிங் எதனா வரலாம், இல்லைனா டிமானிட்டைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த இருக்கிற ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணாத போது எப்படி நமக்கு அது வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆகும்? ஸோ மீனிங்ஃபுல் எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது அதில் ஒரு மீனிங்கே இருக்காது. ஏதோ ஒரு ஸ்டோரி கம்பைன் இருக்குமே சரி, அது ஒரு மீனிங் இருக்காது, ஒரு எமோஷனல் இருக்காது. இப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து அவன் மானிடைசேஷன் எடுத்துப்பான்? அண்ட் அதுக்கு பார்த்தோன்னா ஒரிஜினலிட்டியாக இருக்காது. ஸோ ஏஐ என்ன பண்ணும், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை கொடுக்கும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே அது கம்பைன் பண்ணி அங்கங்கே எடுத்து தான் கொடுக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஏஐன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏன்னா யூடியூப்கிட்ட நிறைய ரோபோட் இருக்குது. நம்ம எப்படி இதை உருவாக்கிருக்கோம் அது ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டுபிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாட் ஜிபிட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஃபில்டர் அவுட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணாத கற்றுக்குங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் போடுறேன். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் ஏஐயில் போட்டாலும் ஒரிஜினலாக இருக்கணும் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். இந்த மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் என்ன, இந்த ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ரீயூசர் கண்டென்ட், ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட்டோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இந்த அப்டேட்டில் எந்தெந்த சேனலில் மானிடைசேஷன் எனேபிளில் இருக்கும், எந்த சேனலில் மானிடைசேஷன் டிசேபிள் ஆகும், அண்ட் ஃபியூச்சரில் எந்தெந்த சேனலில் மானிடைசேஷன் எனேபிள் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த சேனல் மானிடைசேஷன் எனேபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரிஜினலாக யாரெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய சேனல் மானிடைசேஷன் எனேபிளில் தான் இருக்கும். ஈவன் அவங்க சாட் ஜிபிடி இல்லை எந்த ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்க யூனிக்காக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேனல் மானிடைசேஷன் எனேபிளில் தான் இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுவே வெறும் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆகாது, டிமானிடைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாய்ஸ் ஓவரில் பார்த்தோம்னா, நீங்கள் உங்களோட சொந்த வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஈவன் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் சொந்த வாய்ஸ் ஓவர் நீங்கள் க்ளோன் மூலியமாக வச்சு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து டிமானிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாப்புலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுற வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஈவன் நீங்கள் 11 labs யூஸ் பண்ணும்போது அதில் ஃப்ரீ வெர்ஷன் நிறைய வரும் பார்த்தீங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு 10,000 கேரக்டர் கொடுப்பான். ஸோ இந்த 10,000 கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டிமானிடைசேஷன் ஆகும்னு நான் சொல்ல வரல. ஆல்ரெடி எனேபிள் இருந்தீங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு அப்ளை ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அடுத்து எடிட்டிங் பார்த்தாலும் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன் எப்படி எடிட் பண்ணுவோம், ஏஐ எப்படி எடிட் பண்ணுன்றது யூடியூபுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹியூமன் எடிட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி பண்ணுவாங்க.
பட் ஏஐ அப்படி கிடையாது. ஜஸ்ட் கம்பைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ யாரெல்லாம் மேனுவலாக எடிட் பண்ணுறாங்களோ அந்த சேனல் பார்த்தோம்னா மானிடைசேஷன் எனேபிளில் தான் இருக்கும். மேபி ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி நிறைய சேனல் பார்த்தோம்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேனல் டிமானிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ஷார்ட்ஸ் பார் சேனல்லாம் பார்த்தோம்னா அவங்க எந்த ஒரு எடிட்டிங்கும் மேனுவலாக பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு ஏஐ வீடியோஸ் ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணினே இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஸோ லாங் வீடியோஸை விட இந்த ஷார்ட்ஸ் போடுறவங்க தான் அதிகமான இன்ஆத்தென்டிக்காக இருக்கிற கண்டென்ட்ஸை நிறைய போடுறாங்க. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு வேல்யூவே இருக்காது, ஒரிஜினலாகவும் இருக்காது அது. ஸோ ஷார்ட்ஸ் போடுறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல குவாலிட்டியான ஷார்ட்ஸ் மட்டும் ஒன்று போட்டாலும் ஒழுங்காக போடுங்க. அண்ட் ஃபைனலாக எந்தெந்த சேனல்லாம் ஒரு எமோஷனை வந்து கொடுக்குதோ, ஒரு எஜுகேஷன் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்குறதோ, இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதோ. ஸோ எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன்லையும் எமோஷன் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்லையும் எமோஷன் இருக்கும். ஸோ இந்த எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் எந்த சேனல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிளில் தான் இருக்கும். ஈவன் அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா. இதுவே எந்த ஒரு எமோஷனும் கிடையாது, எந்த ஒரு எஜுகேஷனல் வேல்யூவும் கிடையாது, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது அப்படின்ற சேனல்ஸ் இப்போ எனேபிளில் தான் இருக்கும் ஒரு சில சேனல்லாம். பட் அந்த சேனலில் வந்து டிமானிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேலும் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இப்போ நிறைய சேனல் பார்த்தோம்னா எது சேஃப் ஜோனில் இருக்குது, எதுக்கு ரிஸ்க் ஜோனில் இருக்குது. பட் இனிமேல் நீங்கள் போகிற சேனல் எல்லாமே சேஃப் ஜோனில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம பார்த்த விஷயம் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ்க்கான ஸ்கிரிப்டை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ ரெடி பண்ணுற விஷயம் பார்த்தோன்னா ஓனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஏஐ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணுவேன். சரி, அதை கிரியேட்டிவிட்டியாக நம்ம கொண்டு போகக்கூடாது. அதாவது என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நாம தான் பிளான் பண்ணணும். அந்த பண்ணுற விஷயத்துக்கான ஆன்சரை மட்டும் நம்ம ஏஐட்டேருந்து நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மொத்தத்தையும் நம்ம ஏஐ வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் ஆகிடும். இன்னும் யூனிக்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ChatGPT ப்ரோ வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரோ வெர்ஷனில் பார்த்தோம்னா ஃப்ரீ வெர்ஷனோட நல்ல அப்டேட்டடான வெர்ஷன் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 100 பேர் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷனில் இருந்தீங்கன்னா அந்த 100 பேருக்கு கொடுக்குற ஆன்சரை உங்களுக்கு கொடுக்காது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சரை கொடுக்கும். அப்படின்னும் போது உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து யூனிக்காக கிடைச்சிடும். அப்படி உங்களுக்கு யூனிக்காக கிடைச்ச ஸ்கிரிப்ட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் மேனுவலாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில எமோஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் வேல்யூ, என்டர்டைன்மெண்ட் எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கங்கே ஆட் பண்ணி யூனிக்கான ஸ்கிரிப்டாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே ரிஸ்க் ஜோனில் இருக்கவங்க 100% ஏஐ கொடுக்குறது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் நீங்கள் ப்ரோ வெர்ஷனில் இருந்தாலும் சில பேர் அந்த ஏஐ கொடுக்குறது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்கிரிப்டில் எடிட்டிங் பண்ணணும், ஒரு பர்சனல் டச் கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 100% ஏஐ மட்டுமே ஏஐ கொடுக்குறது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எந்த மாதிரி ரிஸ்கில் வருதுன்னு பார்த்தோம்னா லோ எஃபெக்ட் ரிப்பீட்டேட்டிவ்ல வந்துடும். ஸோ நம்ம லோ எஃபெக்ட்ல இருக்கிறதால நம்ம சேனலில் வந்து டிமானிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனேபிள் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அகைன் வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது. ஓகே, அடுத்து வாய்ஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கஸ்டம் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது நீங்கள் உங்களோட சொந்த குரலில் நீங்கள் பேசி நீங்கள் வீடியோஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஈவன் நீங்கள் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ண கூட உங்களுடைய வாய்ஸ் ஓவரை நீங்கள் 11 லேப்ஸில் க்ளோன் ரெடி பண்ணி அது மூலியமாக கூட ரெடி பண்ணி போடலாம். ஏன்னா உங்கள் வாய்ஸ் ஓவர்ன்றது வேறு யாருமே யூஸ் பண்ணிட மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க, உங்கள் ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் யூஸ் ஆக போகுது. அப்படின்னும் போது இந்த வாய்ஸ் ஓவரால் உங்களுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக யூடியூப் வந்து பிரச்சனையே பண்ணாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய சொந்தமான வாய்ஸ் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ஈவன் நீங்கள் வந்து ஏஐயில் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அண்ட் 11 லேப்ஸ்லேயே பார்த்தோம்னா வாய்ஸ் டிசைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே யூனிக்னஸாக இருக்கும், வேறு யாருமே அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோஸ் நான் செப்பரேட்டாக போடுறேன், எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் எப்படி ஃபியூச்சரில் சேஃபாக யூஸ் பண்ணலான்றதுக்கு நான் தெரியும் வீடியோஸ் நான் அடுத்து போடுறேன். பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது நான் ரிப்ளையும் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வாய்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜோனில் எப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ வாய்ஸை அப்படியே எடுத்து, அதாவது ஃப்ரீ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் இருக்கிறத எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறது. அப்படி நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கொடுக்காம அப்படியே பிளைனாக போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா என்ன வகையான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஹியூமனே இல்லை அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணோம். அதாவது மினிமம் ஹியூமன் வந்து எஃபெக்ட் தான் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை கிரியேட் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கிற சேனலும் டிமானிடைஸ் ஆகலாம். இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எனேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அடுத்த ஸ்கிரிப்ட் வாய்ஸ் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் தான் பண்ணுவோம். ஸோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஹியூமனோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி போடணும். அதாவது நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம்னா பேம் பண்ணுவோம், ஒரு சில வந்து ஃப்ளிக்கரிங் டிரான்சேஷனை நம்ம ஆட் பண்ணுவோம், ஒரு சில ஆம்பியன்ஸை கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கிரியேட்டிவில் தான் பண்ண முடியும். ஸோ வந்து ஏஐ பண்ண சொன்னால் அது அந்த அளவுக்கு பண்ணுமானா கிரியேட்டர் அளவுக்கு அது வந்து பண்ணாது. இப்போதைக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கிரியேட்டர் அளவுக்கு எதுவுமே அங்கே வந்து மேக் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஏஐ கிடையாது அதிகமாக. அப்படி யூஸ் பண்ணாலும் அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் காமனாக யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்பேமில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஏஐயில் ரெடி பண்ணதாலும் சரி, வாய்ஸ் ஓவர் நீங்கள் ஏஐயில் ரெடி பண்ணதாலும் சரி, இந்த எடிட்டிங் மட்டும் மேனுவலாக பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் ரிஸ்க் ஜோனில் பார்த்தோம்னா ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம்னா ரெடிட்ல தான் நம்ம எடுப்போம், இல்லைனா வேறு எதனா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ஸ்டோரிஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் போடும்போது யூடியூபோட டிரான்ஸ்கிரிப்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அங்கேருந்து அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ரீயூசர் கண்டென்ட்ல கொண்டு போய் நம்மளை விட்டுடும். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணது ஒரு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வந்து ரீயூசர் கண்டென்ட் பண்ண மாதிரி கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடும். நம்மளோட இன்புட் எதுவுமே கிடையாது, வேல்யூ இருக்கும் பட் நம்மளோட இன்புட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடும் அது. ஸோ சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பப்ளிக் டொமைன்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க, எதனா ஒரு வேல்யூ ஆட் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெடியூஸ் ஸ்டோரி அவங்க யூஸ் பண்ணாலும் எதனா ஒரு சின்ன சின்ன எடிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்க சேஃப் ஜோனில் இருப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னா ஒரு வீடியோஸை ஒரு நாளைக்கு ஒழுங்காக போடுங்க, அது போதுமானது. விட்டால் ஒரு 2 வீடியோஸ் போடுங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் போடும்போது என்ன ஆகும், யூடியூப் வந்து நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் தான் போடுவீங்க, இருந்தாலும் நீங்கள் அதிகமாக அப்லோட் பண்ணும்போது அது மாதம் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அப்படி ஒருவேளை செக் பண்ணும்போது எதனா ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரிஜினலாக போட்டாலும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 வீடியோஸ் இல்லை 2 வீடியோஸ் போடுங்க. ஒரு 5-10 வீடியோஸ் போடுறத நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரோபோட் என்ன பண்ணணும், ஸ்பேமாக வந்து ட்ரிகர் பண்ணிடும். பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்பேமு டிடெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் கண்டிப்பாக எஸ் கொடுத்து போடுங்க. ஸோ யாரெல்லாம் இதை நோ கொடுத்து போடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வயலேஷனே பண்ணிட்டீங்க. கீழே வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் நோ கொடுத்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க, இனிமேல் அதை போடாதீங்க. அப்படி போட்டு இருந்தாலும் உங்கள் கண்டென்ட் டிசேபிள் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் அங்கே நோ கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் கொண்டு போய் அங்கே எஸ்ன்றதை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க, சேவ் பண்ணிக்கிங்க. இனிமேல் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிங்க. இனிமேல் பண்ணுறவங்களா இருந்தால் எஸ்ஸை கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இதை வந்து இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து யூடியூப் சைட்லேருந்து சொல்லலை, பட் இனிமேல் எதுவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரூல்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த அப்டேட் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணலாமா வேணாமா? ஏஐயை நீங்கள் 100% யூஸ் பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சைட்லேருந்து யாரும் சொல்லலை, இனிமேலும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா யூடியூப், கூகுளே ஏஐ நோக்கி தான் போயின்னு இருக்குது. ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏஐ யூஸ் பண்ண மனுஷன் கிடைக்காது, ஏஐ யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு சிந்தனையே தேவையில்லை. ஏஐ யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களுடைய வேல்யூஸை கொஞ்சம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏஐ மட்டுமே நம்பி வீடியோஸை போடாதீங்க. செகண்ட் பார்த்தோம்னா ஹியூமன் டச் கண்டிப்பாக இருக்கணும். ஹியூமன் டச் இல்லாத வீடியோஸை போடவே போடாதீங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணலாம், ஹியூமன் டச் கொஞ்சம் இருக்கணும். அடுத்து அதிகமான வீடியோஸ் போடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போடுங்க. அதிகமான வீடியோஸ் போடாதீங்க. போட்டிங்கன்னா ஸ்பேமில் போயிடுவீங்க. ஸ்பேம்லேருந்து நம்ம வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்காது. இம்ப்ரெஷன் கிடைக்கலன்னா நம்மளுக்கு வியூஸே போகாது. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி, லாங்ஸ் இருந்தாலும் சரி, 1 or 2க்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸை போடாதீங்க. இல்லை ப்ரோ, நான் ஒரு நாளைக்கு நிறைய வீடியோஸை நான் வந்து யூனிக்காக தான் மேக் பண்ணுறேன், நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறேன், நான் போட்டாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நீச்சில் இருக்க டிஃப்ரெண்ட் சேனலில் யூஸ் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 2-3 சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வீடியோஸ் ஒரு நாளைக்கு, அதில் ஒரு வீடியோஸ், அப்படி 3 சேனலில் 3 வீடியோஸ் போடுங்க. இப்படி போடும்போது பார்த்தோன்னா இது ஸ்பேமில் வராது. ஏன்னா டிஃப்ரெண்ட் சேனலில் வரும்போது இது வந்து உங்களுக்கு ஸ்பேம்லேயே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னுடைய கணிப்புப்படி ரீயூஸ்டு கண்டென்ட்டை தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஏஐக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா என்னென்ன சேனல் அடி வாங்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் இருக்குது. எல்லா சேனலுமே ஏஐ யூஸ் பண்ணுறது பிரச்சனை வராது. நிறைய பேர் ரியாக்ஷன் சேனலுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன் சேனலுக்கு எனக்கு தெரிஞ்சு 70% பிரச்சனை வரவே வராது. ஓகேவா? ஒரு சில குறிப்பிட்ட சேனலுக்கு மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இனிமேல் போகிறவங்க கரெக்டாக போட்டுக்குங்க. கரெக்டாக அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் போட்டால் பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டோரி டெல்லிங் சேனல்ஸ் தான் நிறைய அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எந்தெந்த சேனல்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2-3 இது நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐயில் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிவிடுவாங்க, ஸ்கிரிப்டும் ஏஐயில் பண்ணிவிடுவாங்க. அவங்க என்ன தான் யூனிக்னஸாக மாற்றி கொடுத்தாலும் வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தோம்னா ஒரே ஒரு இமேஜ் வச்சுப்பாங்க. அந்த இமேஜை 1 மணி நேரத்துக்கு இருக்கும். புரியுதுங்களா? இது ரீயூசர் கண்டென்ட்டில் வராது. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ரீயூசர் கண்டென்ட்டில் வராது. இதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் எடிட்டிங்கில் பார்த்தோம்னா லோ வேல்யூ ஆகிடுது. எடிட்டிங்கே இல்லையாங்க, ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும்தான் வச்சு போட்டுருக்காங்க. அதே 1 or 2 ஹவருக்கு யார் பார்ப்பாங்க? ஸோ ஸ்டோரி டெல்லிங்கு தூங்கும்போது பார்க்குற வீடியோஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேல்யூ கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தோம்னா பிளாக் ஸ்க்ரீன் வச்சு அதே மாதிரியே பண்ணுவாங்க. எந்த ஒரு இமேஜஸுமே இருக்காது, வெறும் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுத்து லைனாக போடுவாங்க, 1 or 2 ஹவருக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சேனலுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா
ஜஸ்ட் ஏஐல வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏத்த மாரி கேப்ஷன்ஸ் மட்டும் டக்குன்னு வந்து போற மாரி இருக்கும். ஸோ நெறையா ஃபிலிம் போற மாரி, அந்த டைட்டில் ட்ராக்லாம் போற மாரி ஒரு சில வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாரி சேனல்ஸ். வெறும் கேப்ஷன் மட்டும் இருக்கும். பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும் இருக்கும். இந்த மாரி சேனலுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல கூட ஏதோ ஒரு சில எடிட்லாம் இருக்கு. கேப்ஷன் குடுத்து ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸா சொன்னதுல பார்த்தோம்னா, அது கூட இருக்காது. அந்த வேல்யூ கூட இருக்காது. வெறும் இமேஜஸ் மட்டும் இருக்கும். இல்லைன்னா ஒரு ரெயின் சவுண்ட் போட்டு விட்டுருவாங்க. இல்ல எதனா ஒரு ஜன்னல்லேருந்து ரெயின் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த ரெயின் சவுண்ட் போட்டுவிட்டு அதே 1 ஆர் 2 வரைக்குமே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் டிமானிடைஸ் பண்ணுன்றது அவங்க சொல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு தான் அதுவும் கூட அவங்க சொல்லல. பட் நாமளே தான் சொல்லின்னு இருக்கோம். இது மாரி இருக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த மாரி தவறுலாம் செய்யாம ஃபியூச்சர்ல இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அடுத்து நீங்க ஒரு வீடியோஸ் மேக் பண்றீங்கன்னா, 1 ஹவருக்கு ஒரு வீடியோஸ் ரெடி பண்றீங்கன்னா, 1 ஹவர் ஃபுல்லாவும் நீங்க உங்களுடைய அந்த இமேஜஸ நீங்க குடுக்கறதா இருந்தா ஃபுல்லாவே குடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க 30 மினிட்ஸ் குடுத்துருவாங்க. நீங்க அந்த போரிங் ஹிஸ்டரி, இந்த ஸ்லீப்லெஸ் ஹிஸ்டரி சேனல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் அவங்க வந்து வேல்யூவே குடுத்திருப்பாங்க. அதாவது இமேஜஸ குடுத்திருப்பாங்க. அகைன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளாக் கன்டென்ட் வந்துரும். ஸோ 1/2 அன் ஹவர் மட்டும் தான் இமேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீனா வந்துரும். ஸோ இந்த மாரி சேனல்ல கூட பார்த்தோம்னா ஓரளவு எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது டிமானிடைசேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சேனல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் இனிமேலு அப்படி போட்டீங்கன்னா, ஃபுல்லா போடுங்க. 1 ஹவர்னா 1 ஹவருக்கான எடிட் நீங்க ஃபுல்லா ப்ராப்பரா பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஏஐ பத்தி நெறைய ரூமர்ஸ் பரவின்னு இருக்கு. ஸோ இது எதுவுமே நம்பாதீங்க. ஏஐ கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய சேனலுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றேன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் தெளிவா ஒரு சேனல எடுத்து எப்படி கன்டென்ட்டா மேக் பண்றேன்றத நான் உங்களுக்கு தெளிவா ஒண்ணு சொல்றேன் நானு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இந்த சேனலை கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் இது நெறைய பேத்துக்கு போய் சேரும். நன்றி. வணக்கம்.